அரங்கமும் அதிரல, விசிலும் பறக்கல. தியேட்டர்ல ஆடியன்ஸ்லாம் எந்த ஒரு எமோஷனல் கனெக்டும் இல்லாம என்னமோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க கிளைமேக்ஸ் வரைக்கும். மனசு இல்லனாலும் படம் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன நல்லா இருக்கு என்னென்ன நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூவாக இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுற கூலி படத்தில் ரஜினிகாந்த் எந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூலியா ஒரு கேரக்டர் எப்படி பண்ணணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப சட்டிலாக நிறைய சீக்வன்சஸ் சூப்பராகவே நடிச்சிருக்காரு. பர்ஃபார்மன்ஸாக படம் ஃபுல்லாக இவர் தான் இந்த படத்தையே தூக்கி நிறுத்துறாரு. வயசாயிடுச்சு, இனிமேல் ரிட்டையர் ஆயிடலாம்ல, எதுக்கு இந்த வேலை அப்படின்ற அளவுக்கு எந்த சீக்வன்சஸ்லையும் தெரியாம அவருடைய ஹேர் ஸ்டைல், அவருடைய மேக்கப், அவருக்கு கொடுக்கப்பட்ட ட்ரெஸ்ஸிங் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா சூப்பரா செட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஷௌபின் கதாபாத்திரம் தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி மாஸ்டர் படத்துல பவானி அப்படிங்கிற கேரக்டர் வந்து நின்னு பேசிச்சோ அதே மாதிரி தான் இந்த படமும். ஷௌபின் அவர்களுடைய வில்லனிசம் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க செம்மையா இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். செகண்ட் ஆஃப் நெருங்க நெருங்க என்ன பிரச்சனை அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி நாகார்ஜுனா கதாபாத்திரத்தை பார்த்துட்டு வந்துருவோம். நாகார்ஜுனா ஸ்கிரீன்ல செம்ம ஸ்டைலிஷான வில்லனா தெரியுறாரு. ஆனா ரைட்டிங்கா இந்த கதாபாத்திரம் ரொம்ப வீக்கா இருக்கு. இவனை கொன்னுடு அப்படின்னு ஒருத்தனுக்கு வேலை கொடுக்குறாரு. அவனை கொல்லாம விட்டுட்டாங்க அப்படிங்கறதே கிளைமேக்ஸ்ல தான் அவருக்கு தெரிய வருது. அப்படி தெரிய வரும்போது அவர் ஆச்சரியமா வேற பாக்குறாரு. இவன் இன்னும் சாகலையா அப்படின்னு அவன் ஆச்சரியமா பார்க்கும்போது தான் நமக்கு ஆச்சரியமா இருக்கு. லோகேஷ் கனகராஜ் தான் இந்த படத்தை பண்ணிருக்காரா அப்படிங்கிற மாதிரி. உபேந்திரா அப்படிங்கிற ஒரு நடிகரை கூட்டிட்டு வந்து அடியால் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. ரோலெக்ஸ் மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை இறக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அமீர் கானை இறக்கிருக்காங்க. அமீர் கான் ஆடியோ லான்ச்ல அதே கெட்டப்ல வராம இருந்திருந்தா இந்த படத்துல இந்த கதாபாத்திரம் வரும்போது ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆச்சு இருந்திருக்கும். ஆடியோ லான்ச்ல அந்த கெட்டப்ல வந்ததுனால மீம்ல போட்டு ட்ரோல் பண்ணிட்டாங்க. படம் பார்க்கும்போது அந்த ட்ரோல் தான் ஞாபகம் வருதே தவிர எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் அமெரிக்கான பார்க்கும்போது நமக்கு வரல. மேபி இந்திய ஆடியன்ஸ்க்கு வரலாம். மூதேவி முண்டாமணியனையும் பாக்ஸரையும் போட்டு வந்திருக்கேடா. இதுக்கு பேரே வேறடா. இது இன்னர் வேறடா. இது போக இந்த படத்துடைய கோர் பிளாட்டான கூலி பிளாஷ்பேக் அப்படின்னு ஒன்னு இருக்கு. அந்த கூலி பிளாஷ்பேக் வந்து சிங்கிள் டேக்ல வெறும் டைலாக்லயே தலைவர் வந்து சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு மிகப்பெரிய பிளாஷ்பேக்க வெறும் வாயிலேயே சொல்லி முடிக்கிறதுக்கு லோகேஷ் கனகராஜ் இன்டர்வியூல சொல்லிருக்கலாம்ல, அதை ஏன் ரஜினிகாந்த் சொல்லி நான் கேட்கணும். டிஏஜிங்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு, எல்லா நடிகர்களும் பண்ணிட்டாங்க, ரஜினிகாந்த் பண்ணாம இருந்தா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காகவே டிஏஜிங் பண்ணிருக்காங்க. அது நல்லாவே பண்ணிருக்காங்க. ஆனா அதுலயும் ரைட்டிங் ஒண்ணுமே கிடையாது. எதுக்காக அந்த டிஏஜிங், எதுக்காக அந்த பிளாஷ்பேக் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது தவிர அந்த பிளாஷ்பேக்ல வரக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நல்லா இல்ல. இப்ப என்ன சொல்ல வர, படம் சுத்தமா நல்லா இல்ல அப்படின்னு சொல்ல வரையா அப்படின்னா, எப்படி ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தா ஏதோ நடந்துட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி படம் ஃபுல்லா உட்காந்து உங்களால ஒரு டைம் பாத்திர முடியும். ஆனா ஒரு ரிப்பீட் வேல்யூ படமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒன் டைம் வாட்சபிள்.